வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் நீண்ட ஆயுளோடும் வரும் காலங்களிலும் தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி செய்திட வேண்டி நெல்லையப்பர் கோவிலில் 14வது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் தங்க தேர் இழுத்து திமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நெல்லையில் தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அவர் நீண்ட ஆயுளோடு தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக பதவியேற்றிட சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளும் வகையில் 14வது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் நெல்லையப்பர் காந்தியம்மாள் கோவிலில் தங்க தேர் இழுத்து திமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு தங்க தேரின் வடம் பிடித்து இழுத்து பிரார்த்தனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் கே.ஆர். ராஜு, மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ்.வி. சுரேஷ், மாநகர துணை செயலாளர் பிரபு, வழக்கறிஞர் தினேஷ், விவசாய அணி கால்வாய் துறை பாண்டியன், பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் அண்டன் செல்லத்துறை, மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து, வட்டக்கழக செயலாளர் ஆவின் கல்யாணி, மேகை செல்வம், ஜடாமுனி, லெனின், மணிகண்டன், மாமன்ற உறுப்பினர்கள், கணக்கு குழு தலைவர் டாக்டர் சங்கர், ஒன்றிய கவுன்சிலர் காசிம், மாநகர பிரதிநிதி இசைக்குமுத்து, மாநகர பிரதிநிதி ஆஷிக், எல்ஐசி பேச்சுமுத்து, பாஸ்கர், வட்ட பிரதிநிதிகள் பால்கண்ணன், அழகு சங்கர், திருடுமுத்து, மாயக்கண்ணன், ஆட்டோ நெல்லையப்பன், ஆனந்தபுரம் முருகன், அவைத்தலைவர் எஸ்பிஎஸ் முருகப்பெருமாள், தங்கவேல் ஆசாரி, நெல்லை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் செல்வம், தச்சை பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேஷ் ஆதித்தன், துர்கா, ராம், கேடிசி மாரியப்பன், பலதி சங்கம், முருகன், தென்றல் சேகர், காளி பாண்டியன், கர்ணன், கார்த்திக், கணேஷ் பெருமாள், மீனாட்சி சுந்தரம், முத்து ரங்கராஜ், வர்தன், லக்ஷ்மணன், தச்சை பகுதி மாணவரணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்து தங்கத்தேரின் வடம் பிடித்து தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட ஆயுளோடு தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக பதவியேற்ற சிறப்பு பிரார்த்தனையை மேற்கொண்டனர்.